கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே 2 மனிதர்களை குறித்து இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று துன்மார்க்கன், இனி ஒன்று நீதிமான். மனிதனாய் இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் 2 கூட்ட மக்களாய் இருக்கிறார்கள். ஒன்று துன்மார்க்கனாய் வாழ்கிறார்கள், இனி ஒன்று நீதிமானாய் என்ன செய்கிறார்கள்? வாழுகிறார்கள். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றும் நீதிமான் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றும் இங்கு வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யுமா? கொடுக்கப்படும். துன்மார்க்கன், அடுத்து நீதிமான், அடுத்து பயப்படும் காரியம், அடுத்து விரும்புகிற காரியம், அடுத்து நேரிடும், அடுத்து கொடுக்கப்படும். இந்த 2 மனிதனுக்கும் என்னென்ன காரியங்கள் இல்லைன்னா 2 குணாதிசயங்களை உடைய மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று அழகாய் இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. தியானித்தால் அதை போய்கொண்டே என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு 2வது பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். முதல்ல நீதிமானை குறித்து நம்ம என்ன செய்வோம்? அறிந்து கொள்வோம். 2வது துன்மார்க்கனை குறித்து அன்று சித்தமானால் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். 2வது பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். துன்மார்க்கமான வாழ்க்கை வாழவும் கூடாது, துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே அழிந்து போக கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பணும். தேவனுக்கு துன்மார்க்கன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமில்லாத அருவருக்கிற வெறுக்கிற காரியங்களை செய்கிற எல்லாருமே துன்மார்க்கன். அது ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் பிள்ளைகளாய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் சரி, தேவன் அருவருக்கிற வெறுக்கிற காரியங்களை செய்கிற எல்லா மனிதர்களும் துன்மார்க்கன். தேவன் விரும்புகிற எல்லா காரியங்களையும் செய்கிறவர்கள் தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அப்ப 2வது பகுதியிலே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பார். அப்படி என்று சொன்னால் முதல்ல நீதிமான் யார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அடுத்து நீதிமானை எப்படி நம்ம அறிந்து கொள்றது? இப்ப நீதிமான் சொல்றோம், அவனை எப்படி அவரை அறிந்து கொள்வது? அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா நீதிமானுக்கு வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள், அடுத்து நீதிமானாய் எதன் மூலம் நாம் மாற்றப்படுகிறோம், அடுத்து விரும்புகிற காரியம் கிடைக்கணுமா, என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமான் யார் என்பதை முதலாவது நம்ம நன்றாய் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீதிமான் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய குணாதிசயங்கள் என்னன்னு சொன்னா, ஒன்று, அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவருடைய கட்டளைகளின்படி என்ன செய்வான்? நடப்பான். ஆண்டவருடைய கட்டளை எல்லாம் என்ன? இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, இதை பேசணும், இதை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, இங்க போகணும், இங்க போக கூடாது, இங்க நிக்கணும், இங்க நிற்க கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நிறைய கட்டளைகளை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளையின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அடுத்து நியாயங்களை கை கொள்ளணும். முதல்ல நடக்கணும், அடுத்து கை கொள்ளணும், அடுத்து உண்மையாயிருக்கணும். அவனே யாரா? நீதிமான். இந்த 3 காரியங்களை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் நீதிமான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. முதல்ல நாம் நடக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து என் நியமங்களையும் நியாயங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நியமங்களையும் நியாயங்களையும் கர்த்தர் இட்ட எல்லாவற்றையும் என்ன செய்யணும்?
செய்யணும்? கை கொள்ளணும். அடுத்து உண்மையாய் இருக்கணும். உண்மை ரெண்டு விதத்துல உண்மையாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒன்னு தேவனுக்கு உண்மையாய் இருக்கணும், ரெண்டாவது மனிதனுக்கும் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாய் இருக்கணும். அதனாலதான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிற போது தானியேல் தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொல்லுவா, ராஜாவே, நான் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாகவும் உமக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் வாழ்ந்தேன் என்பதை அவர் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்ப ரெண்டு, மனிதனுக்கு முன்பாகவும் உண்மையாய் இருக்கணும், தேவனுக்கு முன்பாகவும் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாய் இருக்கணும். அப்ப மனுஷனுக்கு முன்னாடி எப்படி உண்மையா இருக்கணும்? வாயின் வார்த்தைகள்ல உண்மையா இருக்கலாம், நம்முடைய கிரியைகளை உண்மையா இருக்கலாம், இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும். எப்படி? பரிசுத்தமாய் வாழணும், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கணும், உண்மையாய் தொழுது கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த காரியங்களை செய்கிறவர்கள் தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவன் தான் என்ன செய்வானா? பிழைக்கவே பிழைப்பான். அவன் தான் பிழைக்கவே பிழைப்பான். அப்ப துன்மார்க்க என்ன? செத்தா போயிடுவான்? இல்ல, செத்து போகிறது அது ஆயுசு காலம். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் அவன் இருப்பான். அதுக்கு பிறகு மரித்து போய்விடுவான். இது மாம்சீக மரணத்தை குறித்து நம்ம சொல்வதை விட ஆவிக்குரிய மரணம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில அவன் ஆத்துமா பாவம் செய்யும் போது என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். அவன் பிழைக்கவே முடியாது. ஆனா நீதிமானாய் ஒருவன் வாழ்வான் என்று சொன்னால் அவனுடைய ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா பிழைத்தால் எங்க போகும்? தேவன் கொடுக்கப்பட்டதான நமக்கென்று நியமிக்கப்பட்டதான ராஜ்யத்துக்கு அவனுடைய ஆத்துமா என்ன செய்யும்? கடந்து போகும் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம நீதிமான் யார் என்பதை பார்த்து விட்டோம். இன்னும் நமக்கு தெரிந்ததான சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசேயன் ஆயக்காரன் ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க? இருக்காங்க. நமக்கு தெரிந்ததான எல்லாருக்கும் தெய்வ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு இந்த சம்பவம் நிச்சயமாக தெரிந்திருக்கும். ரெண்டு பேர் எங்க போறாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை பார்க்கும்படியா, இல்லனா ஜெபிக்கும்படியா, இல்லனா தேவாலயத்துக்கு என்ன செய்யறாங்க? கடந்து போகிறாங்க. அங்க போய் பரிசேயன் என்ன ஜெபம் பண்றானா, ஆண்டவருக்கு எதெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் என்ன செய்வான்? சொல்லி சொல்லி என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். நான் ஆண்டவருக்கு அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், நான் தசமாகம் கொடுத்தேன், நான் உபவாசித்தேன், நான் அவன மாதிரி இல்லை இவன மாதிரி இல்லைன்னு சொல்லி என்ன செய்வான்? தன்னை குறித்தே ஆண்டவருக்கு செய்ததை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு உலகத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்க? செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் உனக்கு அதெல்லாம் செஞ்சேன், நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதே போல இவர் ஆண்டவர்கிட்டே போய் இந்த பரிசேயன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இதெல்லாம் செய்கிறேன், அடுத்து இந்த ஆயக்காரன மாதிரி இல்லாததுக்குனால நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ரெண்டு பேரையும் பார்த்தார். ஆனால் இந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்? தூரத்திலே நின்று கொண்டு தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக் கொண்டு அவன் சொன்னான், பாவியாகிய என் மேல் என்ன செய்யும்? கிருபையாயிரும். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அப்ப ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல, இவனை நீதிமான் ஆக்கப்பட்டவனா என்ன செய்தான்? கடந்து சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதிமான் யார்? தன்னை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறவர், தன்னை தாழ்த்து. நாங்க அதெல்லாம் செய்யல, நாங்க அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் தங்களை குறித்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? நீதிமானாய் மாறவே முடியாது என்று வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நீதிமான் யார் என்பதை எல்லாருமே என்ன செஞ்சு கொள்ளணும்? அறிஞ்சு கொள்ளணும். நீதிமானை குறித்து நம்ம தெரிந்தாதான் துன்மார்க்கன் யார், நீதிமான் யார் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். என்றைக்குமே கர்த்தருக்காய் செய்ததை ஒரு நாளும் ஒருபோதும் தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? பெருமையாய் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஏன்னா தேவ சமூகத்துல நம்ம உபவாசிக்கிறதா இருக்கட்டும், கொடுக்கிறதா இருக்கட்டும், ஒருவேளை மற்றவங்களை விட ஒரு ஸ்டெப் நம்ம மேல உயர்ந்தவர்களாய், உயர்ந்தவர் என்று
சொன்னா ஜாதியில அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லுகிறேன், உயர்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நாளும் பெருமை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவருக்காய் நீங்க செய்கிறத ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சொல்லி காண்பிக்க கூடாதுன்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஒரு ஐயா என்கிட்ட கடந்த வாரத்துல சொன்னாங்க. நான் கடந்த வாரத்துல போகிற போது இதே வேத வசனத்தை வைத்துதான் பிரசங்கித்தேன். பிரசங்கிக்கிற போது இதே வேத வசனத்தை அங்க வேற மாதிரி பிரசங்கித்தேன். அப்போ நான் பிரசங்கித்தேன். இந்த வேத வசனங்களை பிரசங்கிக்கிற போது பிரசங்கம் முடிந்த உடனே ஒரு ஐயா வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா, நான் ஒரு சபைக்கு போய் வருடம் நான் என்ன பண்ணேன், நான் வந்து சபைக்கு தேவையானதை கிறிஸ்மஸ் டயத்துல கேக்கு எல்லாமே வாங்கி, எத்தனை குடும்பம் வருதோ அத்தனை குடும்பத்துக்கும் நான் என்ன செய்தேன், வாங்கி கொடுத்தேன். ஆனால் அந்த சபையின் போதகர் என்ன பண்ணாரு, என்னை கூப்பிட்டு 3வது வருஷத்துல இவர் தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சால்வை போட்டாங்க. அதுல இருந்து நான் அங்க போகிறதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என்ன பெருமை பேசுறதுக்காக நான் அங்க போகல. நீங்க நான் பெருமையா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதை சொன்ன. சால்வை போடாம இருந்தா ஒழுங்கா வருஷம் போய் ஸ்வீட்டாவது என்ன செஞ்சிருப்பாரு, வாங்கி கொடுத்திருந்திருப்பாரு. அவரை குறித்து அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், என்ன பெருமையா பேசினாங்க. அதுல இருந்து நான் அந்த சபைக்கு போய் பல வருடம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு சொன்னா. அதோட சேர்த்து ஒண்ணு சொன்னா, அவர் கார்ல தான் சர்ச்சைக்கு வருவார், நல்ல வயது முதிர்ந்த ஒரு மனிதர். அவர் சொன்னா, நான் சர்ச்சைக்குள்ள வரும்போது செல்ல என்ன செஞ்சிருவேன், கார்லயே போட்டு வந்துடுவேன், அதை நான் உள்ள என்ன செய்ய மாட்டேன், கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு சொன்னார். அப்போ பாஸ்டர் என்ன செய்ய, நீங்களே இத்தனை செல்ல வச்சிருக்கீங்கன்னா அது வேற, அவர் சொல்ற காரியத்தை நான் சொல்றேன். செல்ல நம்ம கொண்டு வருகிறோம், ஆனா அது சைலண்ட்ல என்ன செய்யுது கிடந்தா நல்லது, அல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணா அது நல்லது. திரும்ப நமக்கு போன் வரும் அப்படின்னு நினைச்சா வீட்டிலே என்ன செஞ்சிடணும், போட்டு வரதை பத்தி பிரச்சனையே கிடையாது. என்ன சாதிச்சிட போறோம் அந்த 2.5-3 மணி நேரத்துல, என்ன ஒண்ணுமே செய்ய மாட்டோம். சர்ச்சை முடிஞ்சுதான் வீட்டுக்கு போக போறோம், அதுதான் நடக்க போகுது. ஆனா அவர் சொன்ன காரியம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம எதை குறித்தும் யாரை குறித்துமே பெருமை பேச வேண்டிய அவசியம் இல்லை. பெருமையாய், அதான் நான் கடந்த நாட்களில் ஒரு வீடியோ யூடியூப்ல நான் போடும்போது போட்டேன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. நம்மை நாமளே பெருமையாய் பேசணும்னா நம்ம யாரா உத்தமனே கிடையாது. நம்மளை குறித்து யாரு சொல்லணும், கர்த்தர் தான் சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, உன் வாயல்ல புறத்தியானே உன்னை என்ன செய்யட்டுமா, புகழட்டும். மற்றவங்க நம்மளை குறித்து சொல்லட்டும். என்ன குறிச்செல்லாம் யாரு என்கிட்ட, நான் எங்க வீட்டை மாட சொன்னேன், நம்மளை குறித்து பெருமையா பேசினா அவங்ககிட்ட சொல்லணும், நீங்க என்கிட்ட என்ன செய்யாதீங்க, பெருமையாய் பேசாதீன்னு சொல்லணும். நாங்க என்ன செஞ்சுக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு அது அவசியமே என்ன செய்யாது கிடையாது. நம்ம உயர்த்துவது கர்த்தரை குறித்து மட்டும்தான். நம்ம என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். இந்த பரிசேயன் செய்த காரியம் என்னவென்று சொன்னார், அவன் செய்ததெல்லாம் சொல்லி 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 ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான், காட்டுகிறான். கடைசி என்ன நடந்தது, தன்னை தாழ்த்தினவன் தான் நீதிமானா என்ன செய்தான், மாற்றப்பட்டான். தன்னை யாரெல்லாம் தாழ்த்துறோமோ அவங்க ஒவ்வொரு நாளும் நீதிமானா என்ன செய்வாங்க, மாற்றப்படுவாங்க. தங்களை யாரெல்லாம் பெருமையா பேசுறாங்களோ அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்யறாங்க, பாவத்துக்கு நேராய் கடந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். கேரளாவெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க நன்றாய் கவனித்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க போடுங்க போட வேண்டாங்கிறதுக்கு சொல்ல வரல, அவங்க வெளியே காண்பிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆட்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படியாவது கவரிங்காவது வாங்கி என்ன செஞ்சிடணும், கழுத்து நிறைய என்ன செஞ்சிடணும், போட்டுட்டு போயிடணும். கவரிங்காவது போ, நம்ம இருக்கிற வண்ணமாவே என்ன செய்வோம், இருப்போம். ஆண்டவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். நிறைய இன்னைக்கு என்ன செய்யுது, கவரிங் செயின் எல்லாம் நிறைய என்ன செய்யுது, விற்பனைக்கு வருது. பார்த்தா தங்க மாதிரியே என்ன செய்யும், இருக்கும். அதனால என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, தங்களை குறித்து ஏன் நம்ம பெருமை காட்டு, நம்மகிட்ட இருக்குன்னா பத்திரமா என்ன செய்யட்டும், இருக்கட்டும். நம்ம மற்றவங்களுக்கு
காண்பிப்பதற்காக அல்லவே அல்ல. தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்மை குறித்து பெருமையாய் என்ன செய்ய வேண்டாம். அது எந்த விஷயத்திலும் சரி பெருமை பேசவும் வேண்டாம். ஆண்டவர், அதுவும் குறிப்பா ஆண்டவர் சமூகத்தில் போய் நீங்க பெருமை என்ன செஞ்சிடாதீங்க, பேசிடாதீங்க. தேவனுக்கு முன்னாடி ஒரு நாள் பெருமை பேசுவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீதிமான் யார் என்று சொன்னார், தன்னை தாழ்த்துகிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்து நீதிமான்கள். தன்னை தாழ்த்துகிறவர்கள். தேவ சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவர் எவ்வளவு எவ்வளவு நம்ம உயர்த்துகிறாரோ அவ்வளவு நம்ம தாழ்த்த இன்னும் ஆண்டவர் நமக்கு மேன்மை தருவார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே வெறுமையாக்கி என்ன பண்ணாரா, தாழ்த்தினார். அதனால அவர் உயர்த்தப்பட்டார், சிங்காசனங்களுக்கு உயர்த்தப்பட்டார். மறுபடியும் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். அப்ப தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளணும். நம்முடைய வாயிலிருந்து பெருமையான பேச்சு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி வந்தால் நம்ம யாரு, நீதிமான்கள் அல்லவே அல்ல. நம்ம அறியாம நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். என் வாழ்க்கையில கூட பேசியிருப்போம், உங்க வாழ்க்கையில கூட என்ன செஞ்சிருப்போம், நம்மளே அறியாமலே பேசியிருப்போம். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு பேக்ரவுண்ட் என்ன, எனக்கு இருக்கிறது என்னன்னு நம்ம சில நேரங்களில் என்ன செஞ்சிருப்போம், பேசியிருப்போம். ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில பெருமையான பேச்சுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. என் பலத்தினால் அல்ல, எல்லா ஆண்டவருடைய பலத்தினால், என் சுயத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால தான் என்பதை நம்ம நன்றாய் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் நீதிமான் யார். இரண்டாவதாக நீதிமானை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது. இப்ப நீதிமான் சொல்றோம், இவங்களை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 12:37 சொல்லுகிறது, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போ ஒரு மனுஷனை நீதிமான நம்ம எப்படி அறிந்து கொள்வது? முதல்ல நீதிமான, ஏன்னா கடைசியில தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும். நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு கிடைக்கணும், ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில அதை செய்யணும்னா முதல்ல நீதிமானா இருக்கணும். அப்ப அந்த நீதிமான் யார் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவது, நீதிமானை எப்படி அறிந்து கொள்வது? இப்ப நீதிமான் இருக்கிறான், இவங்களை நான் எப்படி கண்டு கொள்வது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று என்ன செய்வாய், தீர்க்கப்படுவாய். மனுஷனுடைய வார்த்தையை வச்சு இவங்க நீதிமானா துன்மார்க்கனான்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், அறிந்து கொள்ளலாம். நம்ம வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளலாம். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய காரியங்கள், பைபிள் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது. கெட்ட வார்த்தைனா என்னது? கெட்ட வார்த்தைனா அசிங்கமா பேசுறது, சபிக்கிறது. அதை சுருக்கமா சொல்லனா ஆண்டவர் வெறுக்கிற எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை தான். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறார், கவனிக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் என்ன செய்கிறார், கவனிக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் வார்த்தையை வச்சு, நம்ம வார்த்தையை வச்சே நம்மளை யாருன்னு மற்றவங்க என்ன செஞ்சிருவாங்க, கணக்கு போட்டுருவாங்க. நம்ம வார்த்தையை வச்சு இவன் கிறிஸ்தவனா, இவங்க வேதக்காரங்களா, வேதக்காரியா, வேதக்காரனா, வேதக்காரியான்னு என்ன செஞ்சிருவாங்க, கணிச்சிருவாங்க. நம்மளை வைத்து நம்முடைய வார்த்தை தான் இன்னைக்கு எல்லாவற்றுக்குமே வார்த்தை தான் மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. வார்த்தையை வச்சே நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, கண்டு கொள்வாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் நீதிமான் என்று அவரை அறிந்து கொள்ளணும்னா வார்த்தையை வச்சு என்ன செஞ்சிடலாம், அறிந்து கொள்ளலாம். பேசுகிறத வச்சு என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். பேசுகிற காரியத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம், யார் என்பதை, துன்மார்க்கனா நீதிமானா என்பதை அறிந்து கொள்ளலாம். சிலர் வாயில ஒண்ணு சொல்லுவாங்க, செய்கையில ஒண்ணு என்ன செய்வாங்க. இவங்களும் எந்த லிஸ்ட், துன்மார்க்க லிஸ்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. வாயிட்டு சொன்னதை என்ன செய்யணும், செய்யணும். நம்முடைய வார்த்தைகள் உண்மையாய் என்ன செய்யணும், இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் கவனமாய் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளிலே என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால உங்களுடைய வார்த்தைகளை எப்படி இருக்கணும்,
சுருக்கமாய் இருக்கணும்னு வேதம் அழகாய் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் தெளிவாய் அறிந்து கொள்ள நம்ம வார்த்தையை கவனமாய் இருக்கணும். அதான் உலகத்துல சொல்லுவாங்க, வார்த்தையை அளந்து என்ன செய்ய பேசு. காப்படியில, அரைப்படியில, முக்காப்படியில, நாளில அளந்தா பேச முடியும் பேசும்போது. ஆனா சொல்லுவாங்க அளந்து பேசு. வீட்டுல சமையல் பண்ணும்போது நீங்க அரிசி அந்தானிக்கு ஒரு கை ஒரு குத்து அள்ளியா போடுறோம், இல்ல 2 கையா அள்ளி போடுறோம். ஒரு நாளி காப்படி இப்படிதான் என்ன செய்யணும், அளந்துதான் போடுறோம். அதே மாதிரி நம்ம வார்த்தையை என்ன செய்யணும், அளந்து பேசணும். அப்படின்னா கவனமா என்ன செய்யணும், பேசணும், ஜாக்கிரதையாய் பேசல. பைபிள் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நம்ம வார்த்தையை வச்சுதான் கணக்கு பார்ப்பார்கள். நம்முடைய வார்த்தையின் வச்சு, நம்முடைய பேச்சை வச்சு, நம்முடைய கிரியைகளை வச்சுதான் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவன் என்கிற பெயர் நமக்கு இருக்கலாம், விசுவாசி என்கிற பெயர் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லலாம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனா நம்முடைய வார்த்தை தான் நம்மை நீதிமானா, குற்றவாளியா, துன்மார்க்கனா என்று சொல்லி என்ன செய்யும், நியாயம் தீர்க்கும். நிறைய பேர் சர்ச்சில் வந்து அது இதுன்னு என்ன செஞ்சிருவாங்க, அப்படி இருப்போம் பாஸ்டர், இப்படி இருப்போம் பாஸ்டர்னு என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அடுத்து அதை செய்யலன்னு வச்சுக்கோங்க, இவங்க யாரு, எந்த லிஸ்ட்ல வருவாங்க, குற்றவாளி அல்லனா துன்மார்க்கன் லிஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. இனி நான் ஒழுங்கா என்ன செஞ்சிருவேன், சர்ச்சைக்கு வந்துருவேன், இன்னும் நான் ஒழுங்கா காணிக்க கொடுத்துருவேன், இன்னும் நான் ஒழுங்கா தசமாங்க கொடுத்துருவேன், இன்னும் நான் ஒழுங்கா கூட்டத்துக்கு என்ன செஞ்சிருவேன், வந்துருவேன், இன்னும் நான் ஒழுங்கா ஜோம் பண்ணுவேன், இன்னும் நான் ஒழுங்கா என்ன செய்வேன், பைபிள் வாசிப்பேன். இப்படியெல்லாம் நிறைய காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், சொல்றோம். சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம செய்யறோமா? கொஞ்சம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். நீதிமானை அறிந்து கொள்வது இப்படித்தான் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். நம்ம வார்த்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, கவனமாய் நம்ம பேச வேண்டும். அதான் நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்து இருக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபத்தில், நீங்கள் பேசுகிறதற்கு நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையாயிருங்க. பேசுகிறதற்கு என்ன செய்யணுமா, பொறுமையாயிருக்கணும். வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாய் என்ன செய்யணும், இருக்கணும். வீணான வார்த்தைகள், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைக்கு எப்போ கணக்கு கொடுக்கணும், இப்போம்லாம் விட்டுருவாரு. நீங்க என்ன பேசினாலும் சரி, கெட்ட வார்த்தை பேசுறீங்களா பேசிக்கோங்க, வீணான வார்த்தை பேசுறீங்களா பேசிக்கோங்க, தேவையில்லாத வார்த்தை பேசுறீங்களா பேசிக்கோங்க. ஆனா நியாய தீர்ப்பு நாள்னு ஒண்ணு என்ன செய்து இருக்கு. அப்போ என்ன பண்ணணுமா, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஏன் சொன்னா, உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று என்ன செய்வான், தீர்க்கப்பட. நம்ம வார்த்தையை வச்சு உண்மை உள்ளவனா, பரிசுத்தவானா, நீதிமானா என்பதை என்ன செய்யணும், நம்மை குறித்து அறிந்து கொள்ள முடியும். குற்றவாளி என்பதையும் நம்ம வார்த்தையை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டுக்குமே நம்ம வார்த்தை தான், இவன் நீதிமான் குற்றவாளி என்பதை வார்த்தை. நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா, அந்த ஜட்ஜிக்கு முன்னாடி வக்கீல்கள் வாதாடுவாங்க. ஒரு சில வார்த்தையை பிடிச்சு என்ன செஞ்சிருவாங்க, வாதாடி தன் கட்சிக்காரங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா வெற்றியை வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க வார்த்தையை வச்சே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க அதை பிடிச்சு அதுல இருந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா வாதாடி வெற்றியை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப யோசித்து பாருங்க, வார்த்தை தான் மனிதனை குற்றவாளியா, நீதிமானாய், துன்மார்க்கனாய் அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. அப்போ நம்முடைய வார்த்தை கவனமா இருக்கணும். பிசாசும் நம்மளை அழகா வார்த்தையை வச்சு என்ன செஞ்சிருவான், கண்டுபிடிச்சிருவான். அதான் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே பிசாசு போய் என்ன செய்தான், சொன்னான், கல்லுகளை நீரை என்ன செய்யும், அப்பமாக்கும். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான், பிழைப்பான். ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலதான் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்து பிழைப்பு. வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிழைப்பு இல்லை. அதான் உலகத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். வார்த்தையினாலே கெட்டு போனவங்கலாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. வாயினாலே கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல வார்த்தைகளினாலே உயர்த்தப்பட்டவங்களும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையை கவனமாய் வைத்துக் கொள்ளும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீதிமானுக்கு வரக்கூடியதான ஆசீர்வாதம். முதல்ல பார்த்தோம் நீதிமான் யார், இரண்டாவது நீதிமானை எப்படி அறிவது, மூன்றாவது
நீதிமானுக்கு வரக்கூடியதான ஆசீர்வாதத்தை குறித்து சங்கீதங்களின் புஸ்தகம் 92:12 எடுத்துக்கொள்ளும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் என்ன செய்வானா, வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு 2 மரத்தை ஒப்பனையாக என்ன செஞ்சிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு எத்தனை மரத்தை ஒப்பனையாக சொல்லுகிறது? 2 மரம். ஒன்று பனை மரம், இனி ஒன்று கேதுரு மரம். அன்றைக்கே பனை மரத்தை குறித்து என்ன செஞ்சிருக்கிறது, நம்முடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் பனை மரத்தை போல் செழித்து. அப்போ பனைமரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் என்ன செய்யுது இருக்கு அதிகம். நீங்க வேற எங்கேயும் பனைமரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வேற வேற பனைமரம் இருக்கும். நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல நொங்கு பனைமரம் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா பாமாயில் தயாரிக்கக்கூடிய அந்த பனைமரம் என்ன செய்யும் இருக்கும். அது கேரளாவில் பனை எண்ணெய் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. பாமாயிலுக்கு பனை எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெளிநாட்டுல இது பார்த்தீங்கன்னா அந்த அரபு நாடுகள்ல இந்த பனை இருக்கும். ஆனால் இங்க பைபிள் அழகாய் சொல்லுகிறது பனை மரம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பனை மரத்தை கூட என்ன செய்வோம் எடுத்துக்கொள்வோம். இல்லை வெளிநாட்டில் இருக்கிற மரத்தை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு எழுதப்படுகிற போது அன்றைக்கு அந்த தேசத்தினுடைய சூழ்நிலைகளை வைத்து எழுதியிருக்கலாம். இதை எழுதினதான தேவ மனிதர்கள் அவங்க எல்லாருமே அந்த தேசத்தில் உள்ளதை வைத்து எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கு பனை மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கேதுரு மரத்தை குறித்து சொல்லுகிறது. நம்ம நாட்டில் கேதுரு மரம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா பனை மரம் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் பனை மரங்கள் என்ன செய்து இருக்கு. ஏன் ஆண்டவர் இந்த 2 மரத்துக்கும் ஒப்பனையாக நீதிமானை சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்படியே கொஞ்சம் ஆங்காங்கே தேடி ஆராய்ந்து பார்க்கிற போது பனை மரத்துக்கும் சில குணாதிசயங்கள் இருக்கிறது. கேதுரு மரத்துக்கும் சில குணாதிசயங்கள் என்ன செய்து இருக்கிறது. பனை மரம் என்னைக்காவது நீங்க பார்த்தீங்கன்னா அது வாடி போய் இருக்கிறத நம்ம ஒரு நாள் பார்த்திருக்கவே முடியாது. எப்போதுமே அது என்ன செய்யும், பச்சை கலர்ல தான் இலை இருக்கும். அது வெளிநாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், நம்முடைய தமிழ்நாடா இருக்கட்டும், அந்த மரத்தை பாருங்க பச்சைன்னு தான் என்ன செய்யும் இருக்கும். மரத்தினுடைய இலைகள் பச்சையா தான் இருக்கும். நீங்க மழைக்காலமும் இருக்கட்டும், கோடை காலமும் இருங்களேன், வெயில் காலத்துல மே மாசம் கூட பாருங்க அந்த மரம் என்ன செய்யும் பச்சையாக தான் இருக்கும். அதனுடைய இலைகள் நல்ல ஊச்சா மேல பார்த்து கொண்டு இருக்கிறது போலதான் என்ன செய்யும் இருக்கும். அதை இன்னும் விரிவாய் நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவர் சித்தமானால் தியானிக்கலாம். ஆனால் பனை மரத்துக்கு ஒப்பனை மிக மிக முக்கியமானது. பனை மரம் எல்லா காலங்களிலேயும் அது என்ன செய்யும், ஆசீர்வாதமாய் இருக்கும். எல்லா காலங்களிலும் அது செழிப்பாய் என்ன செய்யுமா இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளணும். அதிலிருந்து நிறைய நன்மைகள் என்ன செய்து இருக்கிறது. பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறது. நம்முடைய நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பனை மரத்தில் பார்க்கிற போது நீங்க அந்த மரமும் பயன்படும், அதில் இருக்கிற கிழங்கு பயன்படும், அதில் இருக்கிற இலைகள் பயன்படும், அதில் இருக்கிற எல்லாமே குருத்து ஓலைகள் பயன்படும், எல்லாமே என்ன செய்யும் பயன்படும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் நீதிமான் பனையை போல செழிப்பா இருப்பான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா நீதிமான் அநேகருக்கு என்ன செய்வான், ஆசீர்வாதமாய் இருப்பான். அல்லேலூயா. நீதிமான் எல்லாருக்கும் என்ன செய்வாங்களாம், ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீதிமான்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமா என்ன செய்வாங்க இருப்பாங்க. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவர்களா இருந்தா இவங்க நீதிமான் லிஸ்ட்ல என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஊழியத்துக்கு, கர்த்தருக்கு, தேசத்திற்கு, மனிதர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், பிரயோஜனமா என்ன செய்யணும் இருக்கணும். அப்படி பிரயோஜனமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நீதிமான் லிஸ்ட்ல என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். அப்ப தெய்வ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளணும். நம்ம நீதிமானாய் இருக்கணும்னு சொன்னா இருந்தா அவங்க ஆசீர்வாதமா என்ன செய்வாங்க இருப்பாங்க. பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வார்கள், வளருவார்கள். கேதுரு மரத்துக்கும் நிறைய குணாதிசயங்கள், எத்தனையோ மரங்கள் என்ன செய்து இருக்கிறது. தென்னை மரம் இருக்கு, நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முள்ளு மரம் இருக்கு. இப்படி பல மரங்கள் நம்ம நாட்டில் என்ன செய்து இருக்கிறது. வெளிநாட்டிலேயும் பல மரங்கள் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் பனைக்கும் கேதுருவுக்கும் ஒப்பனையாக சொல்லி இருக்கிறார். அப்ப நீதிமான்கள் அதை போல என்ன செய்வார்கள், செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வேகமாய் கடந்து போகிறோம். நீதிமானாய் எதின் மூலம் நாம் என்ன செய்கிறோம், மாற்றப்படுகிறோம். நீதிமான்
நீதிமான் சொல்றோம். எப்படி நம்ம நீதிமானாய் மாற்றப்படுகிறோம் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். ஒரு மனிதன் இயேசுவின் இரத்தத்தினால தான் என்ன செய்ய முடியும்? நீதிமானாய் மாற்றப்பட முடியும் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அப்போ நீதிமான் எப்படி மாற்றப்படுகிறோம் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே இலவசமாய் என்ன செய்கிறோம்? நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறது. இந்த நீதிமானாய் அவருடைய இரத்தத்தினால மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது. இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய மீட்பை கொண்டு. அவருடைய மீட்பு எப்படி? இரத்தத்தை சிந்தி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தலனா நம்ம நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தனா நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு நமக்கு என்ன செஞ்சிருக்காது? கிடைச்சிருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? நீதிமானாய் மாற்றப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. கீழே அப்படியே வாசித்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம், ஆண்டவருடைய இரத்தத்தை பற்றிய விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அப்ப நீதிமான் ஒருதன் நீதிமானாய் ஒரு மனிதன் மாற்றப்படணும் அப்படின்னா இயேசுவின் இரத்தம் தேவையாய் இருக்கிறது. ஏதாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமானாய் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். ஒன்று, கிருபையினாலே நம்ம நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டு, இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்ன செய்யாது? கிடையாது. ரத்தம் சிந்தலனா பாவ மன்னிப்பு கிடையாது. இன்றைக்கு அநேக மதத்தினர் என்ன பண்றாங்க? ரத்தம் சிந்துறாங்க. ஆடுகளினுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது, கோழியினுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது, இன்னும் எல்லா அநேக மிருகங்களுடைய ரத்தங்கள் என்ன செய்து? சிந்தப்படுகிறது. அவங்க நம்பிக்கை இந்த ரத்தம் சிந்துனா பாவ மன்னிப்பு வந்துரும், ரத்தம் சிந்துனா எங்களுக்கு என்ன செஞ்சிடும்? நன்மை நடந்துரும் நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு நமக்கு அழகாய் சொல்லி இருக்கிறார், அவர் தன்னுடைய ரத்தத்தையே சிந்து மனிதனை மீட்டிருக்கிறார். ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ மிருக ரத்தமோ மனிதனுக்கு மீட்பை கொண்டு வராது. ஆனால் இயேசுவின் ரத்தம் தான் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும். இயேசுவின் ரத்தம் தான் ஒரு மனிதனை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவங்களை போக்கி அவனை நீதிமானாய் என்ன செய்யும்? மாற்றும். அப்ப ரத்தத்தினாலதான் நமக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகள் நீதிமான் எப்படி மாறுகிறோம் என்று சொன்னால் ரத்தத்தினால் என்பதை அறிந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் விரும்புகிற காரியம் என்ன செய்யும்? கொடுக்கப்படும். நம்ம விரும்பின காரியம் நமக்கு நடக்கணும்னு சொன்னா நீதிமான் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். நீதிமானை எப்படி அறிந்து கொள்ளணும் தெரிஞ்சிருக்கிறோம். நீதிமானுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறோம். நீதிமான் எதினால் மாற்றப்படுகிறார் என்று சொல்லி இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உங்களுடைய இருதயத்தில் வேண்டுதல்களை உங்களுக்கு என்ன செய்வாராம்? அருள் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம இருதயத்தின் வேண்டுதல், நிறைய பேர் வெளியே நிறைய காரியத்தை சொல்லி என்ன செய்ய மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனால் இருதயத்துல நிறைய காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும். மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் ஆக என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய மன விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னா, நம்ம விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல நீதிமானா என்ன செய்யணும்? வாழணும். நீதிமானாய் வாழ்ந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்திலையும் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இதுல நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் அவ்வப்போது வருவது உண்டு. ஆனால் அதை சரிப்படுத்தி தேவனுக்கு நேராய் ஓடணும். காலம் சமீபம். இயேசு இந்த உலகத்திற்கு அதிசீக்கிரமாய் அதிவேகமாய் இந்த உலகத்துக்கு அவர் வரப்போகிறார். அவரை
அவரை சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். காலம் சமீபம். அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்களும் நானும் விரும்புகிற காரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னா அவர் கர்த்தர் நமக்கு தரணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நீதிமானாய் வாழணும். அதை குறித்து தான் நம்ம தியானித்தோம். நம்ம நீதிமானாய் வாழ 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 கர்த்தர் நம்முடைய விரும்பின காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணிக்கிட்டே இருப்பார். நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நமக்கு தந்து கொண்டே என்ன செய்வார்? இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. முதலாவது ஆண்டவரை தேடணும். அவருடைய நீதியை தேடுங்க. தேட 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 எல்லாத்தையும் கூட வந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க, உங்கள் பின்னாடி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேடிக்கொண்டே இருங்க. நீதியை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுங்க. நீதிமானாய் மாறணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், அதை குறித்தே நீங்கள் சிந்திங்க, தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் விரும்பின காரியத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய கட்டளைகளின்படி கை கொண்டு நடங்க. உண்மையாய் வாழுங்கள். நிச்சயமாய் விரும்பினதை பெற்றுக் கொள்வீர்கள். விரும்பின காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீதிமானாய் வாழாதவருடைய வாழ்க்கையில விரும்பினது வாய்க்க பண்ண முடியாது. நீதிமானாய் வாழ்ந்தால் நீங்கள் விரும்பின காரியத்தை கர்த்தரே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமானாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.